ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அந்த காலையில் ஒரு ப்ரொமோ கொடுத்துருப்பாங்களே, அதில் கூட வந்துட்டு நானே இருந்திருக்காங்க. இவங்களாம் எப்படிங்க இருந்தாங்க? அதுவும் 6வது, அதாவது என்ன சொல்கிறது, ஃபைனல்ஸில் 6வது கண்டஸ்டன் 6 நம்பருக்குள்ளே வந்திருக்காங்களே. இதெல்லாம் பார்க்க கொடுமையாக இருக்குது. அப்படி உங்களுக்கு யாரை தோணுதுன்ற சொல்லுங்கன்னு சொல்லும்போது இப்போ தான் ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரம்யா பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. ரம்யா யாரை சொன்னாங்கன்னா சாண்ட்ராவும் அரோராவும் தான் சொன்னாங்க. சாண்ட்ராக்கு என்ன சொன்னாங்கன்னா, வந்தப்போ இருந்த ஃபயர் சாண்ட்ரா கிட்டே இல்லை. நான் பார்த்த சாண்ட்ரா வேறு, இந்த சாண்ட்ரா வேறு. ஒரு 5 வாரம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு அவங்க ரொம்ப டவுனில் தான் இருக்காங்க, ரொம்ப உடஞ்சிருக்காங்க. உங்களோட நான் பெட்டர் தான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா முன்னாடி சொல்லிட்டாங்க. அடுத்தது அரோராக்கு என்ன சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நானாவது ஸ்டார்டிங்கில் நல்லா வந்து அப்புறமா தான் டவுன் ஆனேன். ஆனால் இந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் தான் ஒன்றுமே பண்ணல, திடீர்னு பார்த்தா தான் வந்துட்டு ஏதோ பாயிண்டாக போயிடுச்சு. அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொண்ணோட நான் வந்துட்டு டிசர்விங் ஆனது தான் அப்படின்னு மாதிரி அழகாக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன விதத்துலேயே கிளியராக தெரிஞ்சிச்சு. வெறும் பாயிண்ட்டாக பேசுகிறத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. மற்றபடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அரோரா என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, இப்போ கூட இன்றைக்கி கூட வந்து மதியானம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, பணப்பட்டி டாஸ்க்கு. எல்லோரும் ரெடியாக வராங்க. இவங்க நான் பிக் பாஸ் நான் போய் சாப்பிட்டு வந்துட்டோமான்னு கேட்குறாங்க. அவர் கலாய்க்கிறார், என்னங்க உங்களை வந்து அவங்க அந்த டாஸ்க்கை சேர்த்துக்கல, ஒரு கவலையே இல்லாமல் இருக்கீங்க, இல்லை சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பெஷ் ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னா வந்துச்சு. அடுத்தது பிரவீன்ராஜ் வந்தார். பிரவீன்ராஜ் யாரை சொன்னார்னா, அவரும் வந்துட்டு இவங்க 2 பேரும் தான் சொன்னார். மொத்தத்தில் எல்லாருமே அரோராவை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரோரா வந்து அவரும் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா கிட்ட சொன்னார். எப்பயுமே சாண்ட்ராவோட கேம் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒன்று நடந்தால் அவங்க எதாவது பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களாம் இனிஷியேட்டிவ் எடுத்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணாது. ஒரு ஆக்ஷன் நினச்சா அதுக்கு வேணால் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. மற்றபடி அவங்களாம் வந்து இதுக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அதனால் நான் சாண்ட்ராவை சொல்கிறேன். சாண்ட்ராவை வந்துட்டு என்னை விட பெட்டர் கிடையாதுன்னு. இன்னொன்று நான் அரோராவை சொல்லுவேன். என்னென்னா, நீ என்ன பண்ணி வச்சுருக்க, நீ எல்லாம் எப்படி ஃபைனல்ஸ் போகிறேன்னு நினச்சி பார்த்தாவே எனக்கு அப்படியே ஷாக் ஆகுது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நிறைய பேர் சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கே தோணுது நீ எப்படி தான் போறியோ தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து காண்டாகிறாரு, கடுப்பாக வர்றாரு, கோபம் வர்றாரு. அவரு மட்டுமா நிறைய பேர் ஆகுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசர்விங்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த பிரவீன் பேசுகிறாரு, அவர் நிறைய பேர் இருக்காங்க. கெமி எவ்வளோ எக்கச்சக்கமான பேர் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தவங்க. அவங்களுக்குலாம் கிடைக்காத சான்ஸ் இந்த அரோரா கிடச்சிருக்குன்றது நான் வந்து இப்போ ஒரு பயங்கர ஹைலைட்டாக இருக்குது. அதை வந்து இங்கே வந்து சொல்லி கலாய்ச்சி தெளிவிட்டாப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அரோரா இந்த டாப் 6க்கு கரெக்டான ஒரு ஆளா இல்லையா? வரக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.